வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்போட்டா மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 6 சப்போட்டா பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு பழத்தை மேலே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும் பழத்தில். உள்ளே இருக்கிற விதையை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே நம்ம ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்தோம்னா ஃபுல் பழமும் வந்துடும். நமக்கு ரொம்ப ஈஸி. கத்தியில் நம்ம தோல் எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதே இப்படி எடுத்தோம்னா நம்ம ஈஸியாக வந்துடும் பழம் தனியாக. தோல் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் எடுக்க லேட்டாக பொறுமையாகும். அதே நம்ம இது போல் நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்தோம்னா ஈஸியாக எடுத்துடலாம். நான் 6 சப்போட்டா பழத்துக்கு ஒரு 150 மில்லி பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாலை நல்லா காய வச்சுட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. வேணும்னா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க பாலை. சர்க்கரை தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் சர்க்கரை. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரை இல்லை தேன் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சப்போட்டா மில்க் ஷேக் நம்ம அரைச்சிட்டோம் பாருங்கள். இப்போ கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம. மில்க் ஷேக்குக்கு கூலிங்காக நான் 2 ஐஸ் கியூப் போட்டுக்கிறேன். பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்டிலே செய்யலாம் மில்க் ஷேக்ஸ், ஜூஸ் எல்லாமே. இனி நம்ம கடைக்கு போய் தான் வாங்கி குடிக்கணும் ஜூஸ்லாம் அப்படின்னு நீங்கள் கடைக்கு போக வேண்டாம். எல்லா ஃப்ரூட்ஸும் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ஜூஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மில்க் ஷேக்கும் அதே போல் தான். இப்போ பாருங்கள், ஈஸியாக நம்ம சப்போட்டா மில்க் ஷேக் ரெடி பண்ணிட்டோம். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.